தெளிவான வானிலை அறிக்கை. நான் தான் உங்கள் கோபிநாதன் பேசுகிறேன். இன்றைக்கி அக்டோபர் 11ஆம் தேதி சனிக்கிழமை. அதாவது நம்மளுடைய தீபாவளிக்கு பிறகு ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வு. அது புயலாக இருக்கலாம், காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கலாம், காற்று சுழற்சியாக இருக்கலாம். உறுதியாக நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வரப்போது மிகப்பெரிய மழையை தரப்போகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வு தீபாவளிக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. தீபாவளிக்கு முன்னாடி மழை எப்படி இருக்கும்? இன்னைக்கு அக்டோபர் 11ஆம் தேதி. இன்னைக்கு மழை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படி இருக்க போகுது, அடுத்தடுத்த நாட்களில் எப்படி இருக்க போகுது எல்லாத்தையுமே பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லையுமே தினம்தோறும் மழை வந்து பெய்து வருகிறது. பல இடங்கள் குறிப்பாக வந்து நம்மளுடைய வட தமிழகத்தில் வட உள் மாவட்டங்களில் பல பகுதிகளில் மழை பதிவாகிட்டே வந்துட்டுருக்கு. குறிப்பாக வந்து நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்கள்லையுமே மழை பதிவாகிட்டு இருக்கு. இன்று வந்து பார்த்திங்கன்னா மதிய வேளையில் மதியம் ஒரு 2 மணிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்கள்லேயே மழை வந்து தொடங்கி விடும். இங்கே வால்பாறை, தேனி, அந்த பக்கம் திண்டுக்கல், ஒட்டு மொத்த கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்கள்லேயும் மழை தொடங்கி முழுவதுமே இன்றைக்கி வந்து நம்மளுடைய தென் மாவட்டங்கள் அப்படியே படிப்படியாக உள்ளே வந்து இங்கே நம்மளுடைய சென்னை வரைக்கும் கிழக்கு கடற்கரை வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பரவி முழுவதும் இன்று வந்து மழையை தரும். இன்று இருக்கக்கூடிய வானிலை இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து மழை இருக்கும். அதாவது மதியானத்துலேருந்து படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்கள்லேருந்து தொடங்கக்கூடிய மழை படிப்படியாக உள்ளேயே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிழக்கு கடற்கரை வரைக்குமே அனைத்து பகுதிகள்லையும் மழையை கொடுக்கும். ஒரு இடங்களில் மழை பெய்யாமல் இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் மழை பெய்துக்கிட்டு இருக்கும். இதுதான் வானிலை நிலவரம். ஏன்னா இனிமேல் நமக்கு மழை வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம்னா மழை வந்து நமக்கு பெய்து கொண்டே தான் இருக்கும். இன்னும் குறிப்பாக அக்டோபர் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் மழை தீவிரமடையும். ஏன்னா வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்டோபர் அந்த 13, 14 தேதி வாக்கில் ஒரு லேசான சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக உருவாகி கொண்டு அப்படியே கிழக்கு திசை காற்றை தமிழகம் ஊடாக பயணிக்க அது வந்து முற்படும். அப்படியே கிழக்கு திசை காற்று தமிழகம் ஊடாக அது வந்து பார்த்திங்கன்னா பயணிக்கும். அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிடும். அதுக்கப்புறம் அக்டோபர் 16ஆம் தேதியிலேருந்து தொடர் மழை தான். காலையில் மழை இருக்கும், அவ்வப்போது விட்டு மழை. அப்புறம் தீபாவளி அன்னைக்கு மழை. தீபாவளிக்கு அப்புறம் தான் நம்மளுடைய மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து அங்கே வந்து ஒரு சுழற்சி உருவாகி அதை அப்படியே நேராக வடமேற்காகவே அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு நெருங்கி வரப்போது. அது புயலாக இருக்கலாம், அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கலாம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கலாம். ஆனால் தீபாவளிக்கு பிறகு தான் நமக்கு ஒரு புயல் வாய்ப்பு தெரியுது. புயல் வாய்ப்பு. நீங்கள் புயல்னு சொன்னோன்னா பயப்படலாம் வேணாம். மழை தரக்கூடிய நிகழ்வாக தான் இருக்கும் எல்லாமே. அதனால் நம்மளுடைய அமெரிக்கா மாடல் ஜிஎஃப்எஸ் சொல்லக்கூடிய செய்தி இதுதான். பொறுத்திருந்து பார்க்கலாம். வானிலையில் பல மாற்றங்கள் நிகழும். இனிமே தினம் மழை. மதியானம் மழை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு 3-4 நாளைக்கு இந்த நமக்கு அக்டோபர் 15, 16 தேதி வரைக்குமே இனிமேல் மதியான நேர மழை. அங்கேருந்து மேற்கு தொடர்ச்சியிலேருந்து மழை தொடங்கி அப்படியே படிப்படியாக நம்மளுடைய கிழக்கு கடற்கரை வரைக்கும் வரும். ஏன்னா காற்று மாறுபாடு ஏற்பட்டுருக்கு. இப்போ தென்கிழக்கு திசையிலேருந்து காற்று வந்து கொண்டிருக்கிறது. இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து வடகிழக்காக மாறும். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய இப்போ வானிலை அறிக்கை. இன்று வந்து மழை வந்து ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதுமே இருக்க போது. அடுத்தடுத்த நாட்டில் படிப்படியாக மழை அதிகரிக்கும். தீபாவளிக்கு பிறகு புயலே வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாத இறுதிக்குள்ளே நமக்கு வந்து உறுதியாக ஒரு புயல் வந்து தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக வந்து நிலவும். மிகப்பெரிய மழையை தமிழகம் முழுவதும் தரும். எல்லாருமே இதுக்கு தயாராக இருக்கணும். நம்மளுடைய சென்னை உள்ளிட்ட பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய மழை பெய்யுது. பல இடங்களில் எல்லா ஏரியுமே நிரம்பியிருக்கு. இந்த வருட வடகிழக்கு பருவமழைக்கு அரசுமே முன்னெச்சரிக்கையோடு இருந்தால் ரொம்பவே நல்லதுங்கிறது இந்த ஆடியோ மூலியமாக சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.